இன்றைய வேதவசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். In English, I have heard your prayer and seen your tears. Behold, I will heal you. 2 King chapter 20 verse 5. இன்றைய பொன்மொழிகள். தேவனிடத்திலிருந்து வராத ஊழியர் ஒரு சந்ததியையே வழித்தப்ப பண்ணுவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பேரரசரின் அற்புத ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் வேத தியானமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரையில் பார்க்கும் பொழுது, எசேக்கியா தன் மரணத்திற்கு ஏதுவான வியாதியில் கிடப்பதை அறிந்து பரலோக தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, என்னை நினைத்தருளும் என்று மிகவும் அழுது கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினான் என்பதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியாவின் கண்ணீரை கண்டு மனம் இறங்கி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த அதே தேவன் இந்த நாளிலும் கண்ணீரோடும் வியாதியின் பிடியில் சிக்கி தவிக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இனி நீ அழுது கொண்டீராய், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் அப்பா, வியாதியின் படுக்கையில் சிக்கி தவித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் நீர் கண்டு விண்ணப்பத்தை கேட்டு, தகப்பனே, வியாதியை நான் உன்னிலிருந்து விலகுவேன் என்று அப்பா வாக்குதத்தம் தந்த எங்கள் வாக்குதத்தத்தின் தேவனே, உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறடிக்கிறோம். அப்பா, பிள்ளைகள் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவரீர் அப்பா இரட்டத்தனையாய் நீர் தந்து பிள்ளைகள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணும்படியாய் நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கத்தக்கதான ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீர் தந்ததற்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, கிருபை தாருங்க. எல்லா துதிகன மகிமை வல்லமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு ஏறடிக்கிறோம். நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. உம்முடைய மகிமையில் மகிழத்தக்கதான கிருபை இவர்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வேண்டி மன்றாடி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல வல்ல பிதாவே, ஆமென்.